Hi friends, welcome happy morning. சொல்லுங்க தண்ணி எடுத்துட்டு வராங்களா? வெயிட்டா இருக்க போது கூட சரி வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஹாப்பி மார்னிங். ஸோ லீவ் நாள்ன்றதுனால இந்த குட்டீஸோடு சேர்ந்து வந்து நான் மார்னிங் வாக்கிங் வந்துட்டுருக்கேன். ஸோ சாட்டர்டே சண்டே எடுக்கிற வ்ளாக் தான், ஒரு குட்டி வீடியோ தான். பட் இந்த வீடியோவில் நிறைய யூஸ்ஃபுல்லான குட்டி குட்டி விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபைன். ஸோ மார்னிங் அப்படின்றதுனால ஸோ நம்ம ரெகுலராக எழுந்திருக்க டைம் அந்த 5 o'clock இருக்கும். ஸோ லீவ் நாள்னால கொஞ்சம் பொறுமையாக எழுந்துட்டு காஃபியெல்லாம் குடிச்சிட்டு கீழே வந்து ஒரு ½ hour வாக்கிங் போயிட்டு மேலே சூப்பரான ஒரு ஹெல்த்தி ஜூஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் குடிக்க கஷ்டமாக தான் இருக்கும், பட் ரொம்ப ஹெல்த்தி. எப்படி பண்ணுறது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதான் ஆலோவேரா பிளான்ட். நட்ஸ்டோட்டமா தான் தண்ணியா? பயங்கரமாக ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க. தண்ணி எடுத்துட்டு வராங்களா? வெயிட்டாக இருக்க போது கூட சரி வா. இந்த 2 பீஸ் வந்து போதும். நல்லா ஒரு ஆள் ஜூஸ் குடிக்கிற அளவுக்கு வரும். ஒரு டம்ளர் ரெடி பண்ணுற அளவுக்கு நமக்கு உள்ளே இருக்கிற ஜெல்லி கிடைக்கும். அதனால் 2 பீஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். வந்து போதும். ரொம்ப நாள் ஆச்சு என்னோடய கால் வந்து கேர் பண்ணி, அப்படியே ட்ரையாக ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அதுக்கு சூப்பரான ஒரு ஃபுட் க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அந்த க்ரீம் எப்படி ரெடி பண்ணுறது, இந்த ஸ்க்ரப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜூஸுக்கு தேவையான பொருள் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்னென்னா நம்ம எடுத்துகிட்டு வந்து அந்த ஆலோவேரா மேலே இருக்கிற ஸ்கின் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ள இருக்கிற ஜெல்லியை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு குட்டி கப்பில் 1 கப் அளவுக்கு அந்த ஜெல்லி வரும். ஸோ அடுத்து எக்ஸ்ட்ரா என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தயிர் வந்து நல்லா ஓரளவுக்கு புளிச்ச தயிர் வந்து ஒரு குட்டி கப்பில் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஜிஞ்சர் அண்ட் வந்து பக்கத்தில் இருக்கிறது சீரா கொஞ்சம் எடுத்திருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. அண்ட் கருவேப்பிலை, பக்கத்தில் இருக்கிறது வெந்தய பொடி வந்து எடுத்திருக்கேன். வெந்தய பொடி ரொம்ப நல்லது. ஸோ வெந்தயம் வந்து வெறும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். எப்போவும் வீட்டில் வெந்தய பொடி வந்து இருக்கும், ஊறுகாய் பண்ணுறதுல ஆட் பண்ணுவோம், மோரில் ரெகுலராக போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இன்றைக்கி மார்னிங் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி தோசை ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை, ஜஸ்ட் 1 கப் அளவுக்கு மீல் மேக்கர் அண்ட் நான் ரெடி பண்ண ஜூஸ். இதுதான் இன்றைக்கி வந்து நான் எடுத்துக்க போகிறேன் மார்னிங் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இது வந்து நான் ஒரு 1 kg வாங்கிட்டேன். 170 போட்டிருக்கு. இதை நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். ஸோ கொஞ்சம் வாங்கி வச்சிட்டோன்னா ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். Meal maker boost. ஒரு மீடியம்
மீடியம் சைஸ் கப்பில் ஒரு 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ நல்லா வெந்நீரில் வேக வச்சு உப்பு சேர்த்து வேக வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். எப்படிமா இது உரிக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லைங்க, ஜஸ்ட் நமக்கு நல்லா அந்த ஃப்ளேவர் இறங்கணும். ஸோ நான் தோலோடையே தட்டி தான் எடுத்துக்க போகிறேன். கருவேப்பிலை நம்ம எடுத்து வச்சிருந்த பூண்டு வந்து நல்லா தட்டி எடுத்திருக்கேன். நான் வந்து 1/4 டீஸ்பூன் சோம்பு. ஸோ இது 3 மட்டும்தான். இந்த மீல் மேக்கரில் என்னென்ன சேர்த்துருக்குன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் அண்ட் வந்து கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் மேகி மசாலா சேர்த்திங்கன்னா அவ்வளோ நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். மேகி மசாலா இப்போதைக்கு இல்லை, அதனால் நான் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெப்பர் வந்து சேர்த்துருக்கேன். முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து பீஸா சீசனிங் ஆட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்தா தான் இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது ஜஸ்ட் ஒரு ஃப்ரை மாதிரி நம்ம வந்து சாம்பார் ரசம் கூட சாப்பிட்லாம். அப்படி இல்லையா இந்த மாதிரி காரம் கம்மியாக சேர்த்துட்டு நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு டயட் ஃபுட்டாக கூட ஹெல்த்தியாக எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட மீல் மேக்கர் ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோ வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பூண்டு அண்ட் அந்த கருவேப்பிலை சோம்பு வாசனையோட அந்த ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பேட்டர்னில். ஸோ இது ஸ்கூல் ஸ்நாக்ஸு கூட நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். சாம்பார் சாதம் பண்ணுறீங்கன்னா சைட் டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்குக்கு பதிலாக நம்ம இது கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம். இல்லை ரசம் சாதம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா 1 கப் அளவுக்கு மீல் மேக்கர் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரைஸு கூட நம்ம அவங்களுக்கு ஆட் பண்ணலாம். ஸோ அங்கே வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தாச்சு. லஞ்ச் வந்து இன்றைக்கி ஒரு சிம்பிளான லஞ்ச் தான். ஸோ ஷேர் பண்ணுற அளவுக்கு ஸ்பெஷலான லஞ்ச்லாம் இன்றைக்கி இல்லை. ஃபைன். இப்போ வந்து தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, ஒரு சாரீ ஃபோட்டோ இருக்கும். ஸோ அது வந்து எதுக்கு நான் அதில் ஆட் பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ வந்து ஒன்று பார்த்துலாம். இந்த வீடியோ வந்து நான் ஜெயச்சந்திரன், இங்கே பக்கத்தில் ஜெயச்சந்திரன் இருக்குது, அங்கே போகும்போது நான் எடுத்த வீடியோ தான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி ஐடியா தான், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம அதை பார்த்துடலாம். அண்ட் ஸ்கூல் வந்து ஓப்பனிங் டைம் அப்படின்றதுனால பயங்கர கூட்டமாக இருந்தது. ஸோ அதனால் ஆக்சுவலாக அதுவும் ஸ்டேஷ்னரி திங்ஸ் அந்த மாதிரி இடத்துல தான் கூட்டமாக இருந்தது. நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக என்ன வாங்கணுமோ அங்கே வந்தாச்சு. கூட்டன்றதுனால எக்ஸ்ட்ரா என்னால் கடையில் எதுவும் பார்க்கவும் முடியல. சரி பக்கத்தில் தானே இருக்குது, பொறுமையாக வந்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் சாரீ எடுத்துகிட்டு போனதுனால எக்ஸாக்டாக என்னால் அந்த கோல்டன் கலர் சூஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ நிறைய கலர்ஸுங்க, எந்த கலர்ஸ் எடுத்தாலும் அதுக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி கொஞ்சம் அந்த ஜரி ஆட் ஆன மாதிரி அண்ட் வந்து ப்ளைனாக நல்லா பளபளன்னு இருக்கிற மாதிரியான அந்த ஒரு ப்ளவுஸ் கிளாத்லாம் நிறைய இருந்தது. ஸோ நான் கையில் இப்போ சாய் காட்டிகிட்ருக்காங்களே அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது கலர். பட் இது எதுக்கு எந்த சாரிக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தான் தெரியல. பட் நம்ம வந்து கொஞ்சம் இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருந்துச்சுன்னா எல்லா கலர்ஸ்லேயும் அவைலபிள் இருக்குது, வாங்கிக்கலாம். நல்லாயிருக்கு, நல்லா கிராண்டாகவும் இருக்குது. இந்த லைட் வெளிச்சத்தில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. ஸோ சாய் வச்சுருக்கிற கலரும் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. என்னோட இன்னொரு சாரீ இருக்குது, பட் அதை எடுத்துகிட்டு வந்தால் தான் நம்மளால் பர்ஃபெக்டாக சூஸ் பண்ண முடியும். அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு என்ன வேணுமோ ஸோ சேம் க்ரீன் கலர் ஒன்று வாங்கினேன். ஒரு பீச் கலர் சாரீக்கு ஒரு லைட் க்ரீன் கலர் ஒரு கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்கட்டுமேனு சொல்லிட்டு ஒன்று சூஸ் பண்ணேன். ஸோ எல்லாமே வாங்கிட்டு அங்கேருந்து வந்து வந்தாச்சு. ஸோ அதாவது டிசைன் போட்டது அண்ட் வந்து ப்ளைனாக இங்கே பார்த்தீங்கன்னா சேம் கலர்லேயே நிறைய வந்து அந்த பிரிண்டட் ஒர்க் கொடுத்த மாதிரியானது, அப்புறம் எம்ப்ராய்டரி ஒர்க், இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸ்லையுமே ஸோ அந்த ப்ளவுஸஸ்லாம் கொஞ்சம் அந்த கிளாத்தில் அவைலபிள் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு என்ன வேணுமோ என்ன கலர் எடுக்கணுமோ சூஸ் பண்ணி, ஏன்னா கோல்டன் கலர்லேயே அப்போ காட்டிகிட்ருக்கேன் இல்லையா அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ எந்த டிசைனுமே வேணாம், ப்ளைனாக இருக்கணும், பட் வந்து கல்யாணத்துக்கு போட்டு போகிற மாதிரி கிராண்டாகவும் இருக்கணும். அப்படி நான் சூஸ் பண்ணது தான் இந்த கிளாத்தை. அண்ட் இங்கேயே கொஞ்சம் அந்த பிரிண்டட் ஒர்க்கில் இருக்கிற நார்மல் ப்ளவுசஸ்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. அதனால் அதையும் வந்து ஒரு 2-3 எடுத்துகிட்டு பர்ஃபெக்டாக இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு கிளாத்தும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. நான் இதோட ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வந்து வெறும் ப்ளவுஸ் கிளாத் மட்டுமே வந்து அவ்வளோ அழகழகாக நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து தனியாக எடுத்துகிட்டு அதில் வந்து நிறைய ஒர்க் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்மக்கிட்ட ஒரு கிராண்ட் சாரீ இருக்குது. இப்போ நம்மளோட கல்யாண சாரீ இல்லை ஏதாவது வந்து நல்ல கிராண்டான சாரீ இருக்கும், ப்ளவுஸ் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகாது. அப்படி இல்லையா மேட்ச் ஆனாலும் வந்து நம்ம அதையும் கிராண்டாக ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ஓவரால் ரொம்ப வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். பட் சாரீ நல்லா கிராண்டாக இருக்குது, ப்ளவுஸ் வந்து நல்லா மைல்டாகவும் பர்ஃபெக்டாகவும் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். நான் என்ன எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன்.
ஸோ ஃபோட்டோவில் நான் போட்டிருந்த சாரீ வந்து நான் இப்போ கையில் வச்சுருக்கேன். இந்த கலரே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். அண்ட் இது வந்து வீடியோவில் நான் பெருசாக அதை காட்டியிருக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மேலே ஃபுல்லாகவே வந்து இந்த குட்டி குட்டியாக வந்து ஸ்டோன்ஸ் இருக்கும். ஸோ நல்லா வந்து அதுவும் இந்த வெளிச்சத்தில் பார்க்குறதுக்கு பயங்கர கிராண்டாக தெரியும். ஸோ நான் இந்த கோல்டன் கலருக்கு ஏற்ற மாதிரி ப்ளவுஸ் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இதை நான் கையோடு எடுத்துகிட்டு போயிட்டேன். ஏன்னா அந்த கோல்டு கலர்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. நல்லவேளை நான் சாரீ கொண்டு போனேன், இல்லைனா வந்து இவ்வளோ பர்ஃபெக்டாக நான் சூஸ் பண்ணியிருக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு 3 இல்லைன்னா 4 ஃப்ளீட் மாதிரி மட்டும் வைங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து அந்த அவுட்ஃபிட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, நான் சைடில் அந்த ஃபோட்டோ வந்து கொடுக்குறேன். மேபி நீங்கள் பட்டு சாரிக்கு எந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம், ஆரி ஒர்க்லாம் இல்லாமல் பட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மேபி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்காக தான் ஆக்சுவலாக வீடியோலேயே ஷேர் பண்ணேன். இந்த நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன பியூட்டி டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீடியோ பார்க்குறேன் இருக்காது. கால் வந்து நான் பெருசாக மெயின்டைன் பண்ண மாட்டேன், பயங்கர ட்ரையாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா. அண்ட் கால் அண்ட் செப்பல் போகிற இடம் மட்டும் வந்து டேனாக இருக்குது, ஒரு ஈவன் ஸ்கின் டோன் இல்லை ரொம்ப வந்து ட்ரையாக இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா, ஸோ இப்போ நான் ரெடி பண்ண போகிறேன். அந்த மாதிரி ஒரு ஃபுட் மார்க் ரெடி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வந்து இதை ட்ரை பண்ணாலே நம்மளோட கால் நல்லாயிருக்கும். ஏன்னா என்னோடதுல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரை ஆகும், நல்லா தோல்லாம் உரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்பப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி யூஸ் பண்ணுவேன், எனக்கு அவ்வளோ நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஸோ அதை தான் நான் வீடியோவில் ஷேர். ஸோ இந்த ஃபுட் க்ரீம் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை. ஸோ மேபி நீங்கள் அதுக்கப்புறம் பார்க்கணுன்னா கூட எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் வந்து சர்ச் பண்ணும்போது மிஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க, அதனால் இது நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிக்கிறேன். அண்ட் ஒரு குட்டி கப்பில் 1 கப் அளவுக்கு உளுந்து இருக்கும் இல்லையா, வெறும் உளுந்த மாவு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நார்மல் உளுந்து நல்லா பவுடர் பண்ணி அதை கூட 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்படி இல்லையா நம்ம வந்து இட்லி மாவுக்கு ஊற வச்சு அரைப்போம் இல்லையா, ஸோ அதில் வந்து வெறும் உளுந்து மாவு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நம்மளோட கால் எவ்வளோ ட்ரையாக இருக்கும், ஸோ அதுக்கு அவ்வளோ நல்லது, நல்ல வந்து ஒரு மாய்ஸ்டர் கொடுக்கும். ஸோ கொஞ்சம் வந்து பேஸ்ட் இருக்கு இல்லையா, பேஸ்ட் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ பேக்கிங் சோடாவோட 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறது தான் முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ். இதில் வந்து நான் என்னென்னா லவங்க பட்டை இருக்கு இல்லையா, ஸோ நார்மலாக நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற பட்டையும் காஃபி பவுடரும் நான் அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். ஸோ இது வந்து அந்த உளுந்து மாவு அண்ட் வந்து பட்டை அண்டு நான் சொன்ன அந்த காஃபி பொடி, இது 3 தான் அதில் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ ஆட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இதில் லெமன் ஜூஸ் அண்ட் கொஞ்சம் நல்லா புளிச்ச தயிர் ஆட் பண்ணி நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம காலில் ஸ்க்ரப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் எவ்வளோ நல்லா ஸ்க்ரப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் நல்ல ஒரு வார்ம் வாட்டரில் காலை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரப் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் கொஞ்சம் அந்த ரிசல்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகும். இது வரைக்கும் நான் காலுக்கு எந்த ஒரு கேருமே கொடுக்க மாட்டேன், பட் எனக்கு பண்ணணும்னு ஆசை. பட் பெடிக்யூர் மெனிக்யூர் பண்ணுற ஐடியாலாம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா வீட்டிலே ஈஸியாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய பியூட்டி டிப்ஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, நான் நிறைய வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நல்லா நெகத்துக்கிட்ட அண்ட் எங்கெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் நல்லா கொஞ்சம் அழுத்தி மசாஜ் மாதிரி ஸ்க்ரப் மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கிற ரிசல்ட்ஸ்லாம் ரிமூவ் ஆக்கி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போ அதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அதையும் வீடியோவில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். நல்லா இருக்குங்க, வாஷ் பண்ணதுமே பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும், காலம் அவ்வளோ க்ளீனாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ட்ரை ஆகிறதுனால அந்த வெடிப்பு மாதிரிலாம் வரும், ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வராமல் இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஒரு வார்ம் வாட்டரில் சால்ட் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ ரெடி பண்ண அந்த மசாஜ் க்ரீமை நல்லா ஈவனாக வந்து ஸ்க்ரப் பண்ண வேண்டியதாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு வாஷ் பண்ணிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ வீடியோவில் ஷேர் பண்ண அந்த குட்டி குட்டி விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog கூட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.